மாலை 6:30 மணிக்கு ஐயப்பனுக்கு அனுவிச்ச அடுத்த கணம் வானில் பருந்து வட்டமிடும். அந்த அற்புதமான நிகழ்வோடு சேர்த்து வானில் மகர நட்சத்திரம் 3 முறை தோன்றி மறையும். அந்த அதிசயமான நிகழ்வு ஏற்படுற நேரத்துல தான் ஜோதி ரூபமா ஐயப்பன் வருடத்துக்கு ஒரு முறை பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறாரு. இந்த நிகழ்வு உலகத்துல இருக்கிற எந்த புனித தலத்திலையும் நடக்காது. கடவுளை ஜோதி ரூபமா கண்களால பார்க்கக்கூடிய ஒரே இடம் சபரிமலை மட்டும்தான். இதுதான் மகர ஜோதியை பத்தி ஜென்ரலா எல்லாருமே சொல்ற விஷயங்கள். ஆனா இந்த மகர ஜோதிக்கு பின்னாடி யாருமே சொல்லாத ஒரு மர்மமான விஷயம் இருக்கு. மகர விளக்கு அன்னைக்கு வானத்துல ஜோதி 3 முறை வந்து வந்து மறையும். கிட்டத்தட்ட 2000 அடிக்கு கீழே இருந்து பார்க்கும்போது ஜோதி வானத்துல இருந்து வர மாதிரி தான் தெரியும். பட் முடிஞ்ச வரைக்கும் கிட்ட போய் ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா ஜோதி மலை முகடுல இருந்து வர்றது